ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். யூடியூபை திறந்தாலும் சரி, நியூஸை திறந்தாலும் சரி, அடுக்கடுக்காக ரெக்கார்டர் கேசஸ் என்னன்னா வரதட்சணை கொடுமைகள். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இது ஆரம்ப காலத்துலேருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. தாத்தா பாட்டி காலத்துலேயும் அதான் நடக்குது, அம்மா அப்பா காலத்துலேயும் அதான் நடந்தது, இப்போ நம்ம காலத்துலேயும் அதான் நடக்குது. இது ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இனிமேல் கல்யாணம் ஆக போகிறவங்க, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துக்கிறவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து வரதட்சணை கொடுமைன்ற கான்செப்டையே எங்கே சொல்லக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். ஒன்று. இன்னொன்று, இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க பொண்ணுக்கு எவ்வளோ பவுன் போட்டாங்க, அப்படியா இவ்வளோதான் போட்டாங்களா, என் பொண்ணுக்குலாம் அவ்வளோ போட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க தெரியுமா? அவங்க தான் அந்த பொண்ணு போகிற அந்த புகுந்த வீட்டில் அந்த குடும்பத்தையே குழப்பி கெடுக்கிற நிலைமைக்கெல்லாம் வந்து பிரிஞ்சு போகிறவங்கலாம் இருக்காங்க. சரியா? சரி, இதெல்லாம் விடுங்க. நான் ஒன்று கேட்குற பேரண்ட்ஸ் கிட்ட, நீங்கள் ஒரு பையனை மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க. அந்த பையன் வீட்டில் வந்து நிறையா டிமாண்ட் பண்ணாங்க. எனக்கு இத்தனை பவுன் போகணும், கார் வாங்கி தரணும், பிஸ்னஸ் வச்சு தரணும், இன்னும் நிறையா பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் முன்னாடியே கண்டிஷன்லாம் போட்டுருவாங்க. நீங்கள் எல்லாம் போட்டு கட்டி கொடுத்துறீங்க. அப்பாட நம்ம பொண்ணுக்கு அவங்க வசதியோடு நம்ம அதிகமாக போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்றீங்க. அப்படி டிமாண்ட் பண்ணுறவங்க, நான் எல்லாரையும் தப்பாக சொல்லுங்க, ஒரு சிலர் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா இப்போவே இவ்வளோ கொடுக்குறாங்களே, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. ஏன்னா பொண்ணு வாழை வெட்டியாக போய் உட்காந்துரும் அப்படின்னு நடக்குது, நிறையா நடக்குது. ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு என் மேலே ஒரு கோவம் வரும். என்னன்னா, என்ன நீ வரதட்சணை கொடுமா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, என் பொண்ணுக்கு நான் செய்கிறேன், அது ஏன் இஷ்டம், அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணலை, நான் என் பொண்ணுக்கு சரி அதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உரிமை கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் செய்யலாம், செஞ்சுதான் ஆகணும், அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியில்லை, நான் சொல்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு பொண்ணும் அவள் வாழ போகிற புருஷன் 2 பேரும் ஒன்று போல தான் நீங்கள் பார்ப்பீங்க. 2 பேருமே ஒரு விதத்தில் ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த காசு அந்த குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களுக்கு உதவும். விச் மீன்ஸ் பொண்ணு மாப்பிள்ளைக்கு உதவும். சரியா? அப்படி இருந்த கான்செப்டை தான் வரதட்சணை கொடுமையாக போய் மாறி நிற்கிது. பெற்றோர்கள் சார்பில் இருந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சு பண்ணுறீங்க. நாளைக்கு அவங்களோட ஃபியூச்சரில் எந்த ஒரு கஷ்டமும் அவங்க படக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்க. சரிங்களா? அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த டிமாண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம கொடுத்தாதான் அவங்க சந்தோஷமாக இருப்பா, அது கிடையாதுங்க. அது கான்செப்டே கிடையாது. இது இப்படி இருந்தது, அது அப்படி மாறி நிற்கிது இப்போது. சரிங்களா? இனிமேல் அதை நம்ம மாற்றிடுவோம். இனி உங்கள் பேரன் பேத்திங்களுக்கு, உங்களோட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக, இது எதுக்காக இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னா, நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ வந்து நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, தப்பு நடக்கிற இடத்த தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கோங்க, பிடிக்காதவங்க என் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஆமாம், இவ்வளோ பேசுகிறேன், உன் காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் எங்கே அப்படின்னு ஒரு சிலர் நான் நிறைய பேர் சொல்ல, ஒரு சிலர் நினைப்பீங்க. நான் வெளியில் போயிட்டு வரேன், அதனால் எனக்கு சேஃப்டி வேணும், தாளிச்சேனை மறந்து போட்டு போயிடுவேன், அப்படியே வருவேன், யாராவது போகிற போக்கில் பிடிங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் என் நிலமை. அதனால் ஒரு சேஃப்டிக்காக நான் போடுறதில்ல. இன்னொன்று போட்டேன்னா மறந்து போயிடுவேன் கழுறதுக்கு. எனக்கு மறதி இருக்கிறனால வேறு வழி இல்லாமல் நான் இருக்கேன். இன்னொன்று, நான் நேச்சுரலாகவே சிம்பிளாக தான் இருப்பேன். காதில் கழுத்தில் இதில் எனக்கு கையில் வளையல் போடுறது, கொலுசு போடுறதுலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிறது தான் பிடிக்கும். ரொம்ப கிராண்டாக போகிறதுல எனக்கு சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் எப்படி இருக்கேன். இதை வெளியில் போனால் நான் எப்படி போகணுமோ அப்படி போய்க்குவேன்.